இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். விஜயராஜா என்கிறவங்க நீலகிரிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பார்ப்பாங்களாம். அவங்களுக்கு மூச்சு திணறல் இருந்துச்சான், ரொம்ப தூங்க முடியாது, அப்படியே சாஞ்சிக்கிட்டே தான் தூங்கிட்டு இருப்பாங்களாம். அது எத்தனை வருஷமாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக இருந்துச்சான். அப்போ அவங்க நம்பிக்கை டிவி பார்த்துட்டு, நான் எலிசபெத் அம்மாட்ட நான் ஜெபம் பண்ணேன், தொடர்ந்து ஒரு 3 நாள்லாம் ஜெபம் பண்ணேன், எனக்கு 3 வருஷமாக இருந்த அந்த மூச்சு திணறல் நிரந்தரமாக நீங்கிருச்சு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். உங்கள் ஒருவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் எங்களுக்காக அந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள் என்று ஆண்டவருடைய வாஞ்ச தாகம் அதுதான். என் காரியமாக யார் போவான்? ஆண்டவர் 5 வகை ஊழியத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் சுவிசேஷ ஊழியம். உலகெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கன்னா எந்த ஊழியர்களும் உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் போக முடியாது, ஆனால் மீடியா போக முடியும். ஆகவே இந்த மீடியா ஊழியத்தை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். சுமார் 1916 வருஷத்தில் இருந்து இந்த ஊழியம் நடக்கிறது. இதுக்காக ஜெபிக்கிற அது கிட்டத்தட்ட 16வது வருஷம்னா இப்போ 25, நம்ம கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தை மீடியா மூலம் கர்த்தர் செய்ய உதவி செஞ்சிருக்கிறார். நம்ம செய்வார் என்று இயேசுவை நம்பி நான் இந்த ஊழியத்தில் நிற்கிறேன். இந்த ஊழியம் கர்த்தருடைய கரத்துலேருந்து இயங்குறது, விசுவாசத்தில் இயங்குறது. எந்த ஆதாரம் இல்லை, ஆண்டவர் ஒருவர் தான் ஆதாரம். நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுத்த காணிக்கையினாலும் உங்கள் அன்பான ஜெபத்தினாலும் இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் ஜெபத்தினாலும் கர்த்தர் பேசுகிற காணிக்கையினாலும் தாங்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தானத்திலே பெரிய தானம் சுவிசேஷ தானம் தான். வயிற்று பசிக்கு தானம் பண்ணுவதற்கு நிறைய இருக்காங்க, கோடானக்கொடி மக்கள் இருக்காங்க. பாவம் பசியாக இருக்கிறான், அவனுக்கு போடுவோன்னு போட்டுருவோம். ஆனால் சுவிசேஷ தானம் பண்ணுகிறது யார்? ஆத்துமாக்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுகிறது யார்? மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது. சரீர பசியை போக்குறதுக்கு நிறையா இருக்காங்க. அது எல்லா ஜாதியிலும் உண்டு, எல்லா மதத்திலையும் உண்டு, இல்லையா? ஆனால் ஆத்தும தாகத்தை தீர்க்கக்கூடியது யார்? சுவிசேஷம் உலகெங்கிலும் போய் யார் சொல்ல முடியும்? சுவிசேஷத்துக்கு கொடுப்பது யார்? விசுவாசிகளும் ஊழியரும் தான் கொடுக்க முடியும், அவிசுவாசி கொடுக்க முடியாது. ஆகவே இதை மனதில் கொண்டு நீங்கள் சுவிசேஷ தானம் பண்ண முன் வரும்படி, அதன் மூலம் கோடான கோடி மக்கள் இயேசுவை அறியும்படி, நீங்கள் அதற்கு கிறிஸ்துவே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அதில் உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதுவரையும் ஜெபம் பண்ணீங்க, இதுவரையும் கொடுத்தீங்க, அதனால் எந்த கடன் இல்லாமல் இந்த சுவிசேஷ ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிற துதிக்கிற ஆவியானவர் இறங்குவீராக. இந்த தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கொழுப்புல உணவு உண்பது போல் ஆத்மாவை திருப்தி ஆக்குவீராக. வசன பொறிக்க பிசாசை இயேசுவை சபிச்சு பார்த்துழுகிறோம். வசனம் 100 மடங்கு ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் கிரியை செய்தோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே, ஆமாம். இந்த நாள்லேயும் கூட இந்த 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ரேமா என்னன்னா, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். தானியேலின் புத்தகம் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். நம்ம காலங்கள் ஜெயமுள்ள காலமாக இருக்குதா? நம்ம வாழ்க்கையை ஜெயமுள்ளவர்களாக முடிக்கிறோமா? சில பேர் என்கிட்ட அநேகர் ஜெபிக்க வரவங்க சொல்ல, ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம், இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம். அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தோம், கார் வச்சுருந்தோம், எல்லாம் போயிடுச்சு. இவ்வளோ நகை வச்சுருந்தோம், எல்லாம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், வெறும் கௌரவோட தெரியுறேன், சின்ன வாடகை வீட்டில் இருக்கிறேன், இடிஞ்சு போன வீட்டில் இருக்கிற, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தானியேலின் காரியங்கள் ஜெயமாக இருந்தது. யார் அரசாண்டாப்ப? தரியுவின் ராஜ்யபாரிய காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்தில். இங்கே பிறகு ஆட்சியை யார் ஆண்டாலும் சரி, நம்ம தேசத்தை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதே தானியேலில் தான் வரும். நம்ம ஆட்சியை குறைவே சொல்லக்கூடாது. எந்த காலத்தில் யார் ஆண்டாலும் சரி,
கத்த ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தரா இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் இருக்கிறார். எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து ஆகணும். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. ராஜாக்களே, பூமியின் ராஜாக்களே, எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆகவே முழங்கால் யாவும் முடங்கும், நாவியாவும் அறிக்கை செய்யும் இருக்கு. அப்போ நான் அவனால் கெட்டு போனேன், நான் ஒன்னால் கெட்டு போனேன், நான் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஓம் பேச்சை கட்டுதேன் இப்படி ஆயிட்டேன்னு யாரும் சொல்லுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம காரியங்கள் ஜெயமாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 2:14 அப்படிதான் சொல்லுகிறது. நம்ம கிறிஸ்துக்குள்ள எல்லா இடங்களையும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது எல்லா இடங்களும் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். தானியேல் அப்படிதான் வாழ்ந்தார். ஆனால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் செஞ்ச காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆபிரகாம் விசுவாச வீரனாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான் இல்லையா? யோசேப்பு, யாக்கோவு போராடி ஜெபம் பண்ணி வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான். யோசுவா 7 முறை ஜனங்களை ஆர்ப்பரிக்க வைத்து, அதாவது எரிகோ மதிலை சுற்றி துதித்து ஆர்ப்பரித்த உடனே எரிகோ மதில் விழுந்தது. கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரு வாயை விட்டு விலகலை. இங்கே தானியேல் செய்த காரியம் என்ன? தானியேல் கால எத்தனையோ நம்ம ஆதியாமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் பார்த்தா இந்த தானியேல் ஒரு விசேஷத்தவனாக இருக்கிறான். அவன் ராஜகுலத்தை சேர்ந்தவன். அவன் தீர்க்கதரிசியில் ஒரு பிரதான தீர்க்கதரிசி. அவன் காலங்கள் எப்படி இருந்ததான்? அவன் காரியமெல்லாம் ஜெயமாக இருந்ததான். நம்ம எத்தனை ஆண்டு வாழுகிறோம் என்பது முக்கியமல்ல. அந்த உலகத்தில் நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுகிறோமா, இல்லை தோல்வி மேலே தோல்வி சந்திக்கிறோமா, நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறோமா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமாக கத்தராலே வரும். தினம் நம்ம ப்ரேயர் ஒரு யுத்தம்தான். ஜெபத்தை விடக்கூடாது. தானியேல் பாருங்க, தானியேல் ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வதற்கு ஒரே காரணம், உயிர் மேல் உயர்வு வர, தேசங்களை ஆளுகை செய்ய, கர்த்தருடைய வெளிப்பாடு அறிவை பெற்று ராஜாக்களுக்கெல்லாம் டவுட்டை தீர்த்த, அதனாலே உயர்ந்த ஒரு வரம்பற்ற ஒரு தீர்க்கதரிசி. அவர் கர்த்தருக்கு பயந்திருந்தார், கல்தைய எழுத்துக்களை நன்றாக கற்றிருந்தார். ஒரு வைராக்கியம், ஆண்டவரை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு. ராஜாவின் பாத்திரத்தில் நான் பானம் பண்ண மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தார். பாபிலோன் நாட்டில், பாபிலோன் என்றால் குழப்பம். நமக்கு இன்றைக்கி என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியாது. நம்ம வாழ்கிற இடத்துல குழப்பங்கள் இருக்குது, வேலையில் குழப்பங்கள் இருக்குது, ஊழியத்தில் குழப்பங்கள் இருக்குது, குடும்பத்தில் பிள்ளை மத்தியில் ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் அந்த குழப்பத்தின் மத்தியில் நம்ம ஜெயமுள்ள வாழ்வு வாழ வேண்டுமானால், இவர் பாருங்க 8வது வசனம், தானியேல் 1:8, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானபன திராட்சரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இறுதி தீர்மானம் பண்ணினான். ஆண்டவருக்கு பிடிக்காத நான் பேச மாட்டேன், செய்ய மாட்டேன். அவர் சொல்கிற இடத்துக்கு போவேன், அவர் நிற்க சொல்கிற இடத்துல நிற்பேன், அவர் உட்கார சொல்கிற இடத்துல உட்காருவேன். அப்படி தீர்மானம் எடுக்கணும். ராஜாவின் பாத்திரத்தில் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதில் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். காய்கறி சாப்பாடே எனக்கு போதுன்றார். 10 நாள் என்னை டெஸ்ட் பண்ணுங்கன்னு அந்த போஜன பதார்த்தங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த அமைச்சர்கிட்ட அவர் சொல்கிறார், 10 நாள் எனக்கு காய்கறியை கொடுங்க, இப்போ கழுதை இருக்குது நல்லா நீங்கள் கொடுங்க, எல்லாம் மட்டன் எல்லாமே கொடுங்க, ஆனால் எங்களுக்கு பருப்பு காய்கறி கொடுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் கேட்டதின் பேரில் அவங்களுக்கு மரக்காய்களை தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கல்தேயர் கறி, மட்டன், மீன் எல்லாம் முட்டை இப்படி சாப்பிட்ட அந்த முகத்தை பார்க்கலாம். இந்த மரக்காய்கறிகள் சாப்பிட்ட அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. காரணம் என்ன? தன் தேவனை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம். கர்த்தருக்கு பிடிக்காதது எனக்கு 1 கோடி தந்தாலும், இந்த உலகத்தையே தந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அது எனக்கு வேணாம். ஒரு தீர்மானம் எடுக்கணும். பாவம் செய்ய மாட்டேன், கெட்ட வழியில் போக மாட்டேன், அவங்கள பற்றி இவங்களை பற்றி குறை குற்றம் சொல்ல மாட்டேன், நான் முழுமையாக கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், அவருக்கு பிடிக்காதது எதுவோ அதை செய்யவே மாட்டேன். பைபிள் என்னெல்லாம் போட்டிருக்கு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அதுபடி நான் நடப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தால் நம்ம காலங்கள் ஜெயமுள்ளதாய் மாறும். அடுத்து அவர் என்ன செய்கிறாருன்னா, தைரியமாக அந்த அதிகாரிகிட்ட பேசுகிறாரு. அதிகாரிகளுக்கு முன்பாகவும் உங்களை தலைவர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு விடும்போது எதை எப்படி பேசுவோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீ பேசுவது நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரே. பாருங்க, ஆண்டவர் மேலே ஒரு வைராக்கியம் எடுத்து அவர் கட்டளை நீதி நியாயங்களில் நடக்க நம்ம உத்தமம் உண்மையுமாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய ஆவினால் நம்மளை நிரப்புவார், தைரியத்தின் நிரப்புவார், ஞானத்தினால் நிரப்புவார், தைரியமாக பேச வைப்பார்.
ஆவியான நம்மளை கொண்டு பேசுவார். அந்த அதிகாரிகிட்ட யாரும் பேச மாட்டாங்க, தானியேல் பேசுகிறார். அந்த அதிகாரியுடைய கண்களில் தானியேலுக்கு தயவரை கிடைக்க பண்ணார். டெஸ்ட் பண்ணி பாரும், நம்ம தேவன் பெரியவர் என்பதை நம்ம நிரூபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தானியேலுக்குள்ள பாருங்க, ஒரு தைரியம் இருந்தது, பலன் இருந்தது, முதலாவது ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆண்டவர் பிடிக்காத செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தார். ரெண்டாவது, அவர் செஞ்ச காரியம் பார்த்தீங்கன்னா தைரியமாக பேசுகிறார், கர்த்தரை நம்பி பேசுகிறாரு, கர்த்தரை செய்கிறார், காரியத்தை வாக்கிய பண்ணுறாரு. மூன்றாவது நம்ம பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு, சட்டத்தை மீறி ஜெபிக்கிறாரு. 6ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்க முடியும். யாரும் எந்த தெய்வனையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இவன் தன் வழக்கத்தின்படியே எருசலேமின் பலகணியில் திறந்திருக்க தன் தேவனை நோக்கி 3 வேளை விண்ணப்பம் பண்ணுறாரு. ஜெபத்தை விட்டுறக்கூடாது. சாப்பாடை நம்ம மறந்துடலாம், நம்ம வேலையை கூட விட்டுறலாம், தூக்கத்தை கூட மறந்துடலாம். ஆனால் ஜெபம் பண்ணுவதை விட்டுவிடக்கூடாது. நம்ம ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுத்துருவான், மறந்து போயிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 14 வரங்கள் தீர்க்க தரிசனத்தை விரும்புகள் இருக்கு. அவர் தீர்க்க தரிசன வரத்துக்காக ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டு இருக்கிறார். 5ஆவதாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபெல்லர்ஷிப் இருந்தது, செபிக்கிற ஃபெல்லர்ஷிப். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சேர்த்து மறைபொருள் வெளிப்படுவதற்கு அவங்க ஜெபிக்கிறாங்க. நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருந்தால் நாம் ஜெயமுள்ள வாழ்வு வாழ முடியும். நம்ம காலங்கள்லாம் ஜெயமாக இருக்கும். ஜெபிக்கிறது 4 பேர், அவங்களுக்குலாம் சண்டை அப்படிலாம் இருக்கக்கூடாது. இவங்க ஒற்றுமையாக சேர்ந்து ராக்காலத்தில் ஜெபிக்கிறாங்க. இரவு ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஓ ராகா திகா ராகா ஷேக்க. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, யாருடைய காரியங்கள்லாம் தோல்வியாக இருக்கிறதோ, சோர்வாக இருக்கிறதோ, காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது, ஜெபம் கேட்கப்படவே மாட்டேங்குதுன்னு அங்கலாய்க்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓ ராகா தீகா பாபா லாபா ராபா ஷே. தானியேல் காரியங்கள் ஜெயமாய் இருப்பதற்கு அவர் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தார். தேவனுக்கு பிடிக்காத சாப்பிடவே மாட்டேன், அதே மாதிரி தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அநேகர் கண்ணீரோடு இருக்கீங்க. ஆண்டவரே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ராகா தீகா பாபா லீபாரோ. வர வேண்டிய பணம் வரலை ஆண்டவரே, அதனால நீங்கள் வாங்கின இடத்துல கொடுக்க முடியல. கர்த்தர் தடையை உடைக்கிறார். வர வேண்டிய பணம் நசனா இயேசு நாமத்தில் வருவதாக, கடன் நீங்கி போவதாக. நகை லோனு இருக்குது, நகை கடன் இருக்குது, நகையெல்லாம் திருப்பணும் ஜெபிக்கிறீங்க, இன்னும் திருப்ப முடியல, வட்டி கூட கட்ட முடியல. நகைகள் இயேசு நாமத்தை திருப்பப்படுவதாக. ஆண்டவரே, ராகா தீகா பாபா லாபா ராபா. ஓ வீடு அறகுறையாக நிற்கிது கட்டிட்டு, அது வீடு பிடிஸ்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ராகா ஊழியத்தில் வரங்கள் வல்லமை வேணும்னு ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் 9 வரங்களையும் 9 கனிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவாராக. ஒரு அடிக்கடி வியாதி பலவீனம் வருது பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே சோறு வருது, அதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கி போவதாக. வேலை சரியான வேலையில் படிச்சுக்கு தகுந்த வேலை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் படிச்சுக்கு தகுந்த வேலை கிடைப்பதாக. பைபிள் படிக்க முடியல, ஜெபிக்க முடியல, அல்ல சத்துரு போராட்டம் இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கி போவதாக. அல்லேலூயா. பிள்ளை கீழ்ப்படியலை, ஆண்டவரே குடி வெறி இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கி போவதாக. கர்த்தர் பெரிய மராக்கள் பண்ணுங்க. இதை பார்க்குற ஒவ்வொரு காரியங்களும் ஜெயமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப, தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 944391
3085. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.